சோக்கியமா லில்லி, நீ போய் ஸ்கூல்ல போ. நீ ஸ்கூல்ல போய் நல்லா படி. ஓகே சோக்கியமா, நான் பறந்து போயிட்டு வரேன். எங்க ஒப்ப காசு தருவாங்கன்னு தெரியல. இந்த வாட்டி போய் நல்லா சாப்பிடிக்க வேண்டிட்டான். ஏமா என்னம்மா காசு தர மாட்டேங்கிற? உனக்கு காசு தாமா. என் வீடான வாடகை ஒப்பமா தருவேன். அண்ணா கத்தி பேசுறீங்க. எல்லாருக்குமே கேட்டு போற, கொஞ்சம் குவைட்டா பேசுங்க. எல்லாருக்குமே கேட்டு எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏமா அசிங்கமா ஒரு டாமா நேர்ல வந்துக்கிறேன். என் வீட்லயே தங்கிட்டு என் கணக்கான காசு தர மாட்டேங்கிறல்ல. அசிங்கமாவே இல்ல. எங்களோட வீட நல்லா போட்டு இடுங்க. ஆட்டுல போய் அப்படியே நல்லா இப்போ இடிச்சு விட்டுருங்க. சூப்பர். அச்சோ என் வீடு, அச்சோ இதுகளே கொஞ்சம் விட்டா. அச்சோ சாரிங்க, அடுத்த வாட்டி கன்ஃபார்ம் பண்றேன். எனக்கு இப்போ ஒரு வீடு வாங்கியதுக்கு தாங்கங்க. இப்போ இந்த வீடு கட்டிட்டாங்க. ஏமா வீடு மட்டும் வாங்க முடியாது. நல்லா சிரிச்சுட்டு அதெல்லாம் தந்துருவேன், ஆடுகளா தந்துருவேன். வருஷம் சொன்னீங்க. இப்ப நீ ஒரு வருஷம் வாடகை கொடுக்காம வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துன்னு இருக்கிறேன். உனக்கு வெக்கமா இருக்குதாமா நான் இங்க வந்து பேசுறேன். ஒழுங்கு மரியாதை காசு தந்துரு. இல்லன்னா நீ ஒரு வருஷம் வீட்டுல மாட்டா பண்ணணும். இல்லன்னா போலீஸ் கிட்ட போய் சொல்லிடுவான். பாட்டுக்கோ, நீ வீட்டுலதான் வாழணும். அதுக்கான காசு கூட உனக்கு ஒரு புது வீடு கட்டி தரு. இல்லன்னா உன்ன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அச்சோ என் வீடு போச்சு. அது என்ன, நான் ஒரு வருஷம் தரலன்னா நான் உண்மைதாம என்னங்க. ஹலோ கார்த்திக், என்ன நடந்துருக்குது? இப்ப பாருங்க உங்களை என்ன பண்றேன்னு. ஓ என்கிட்ட அடி வாங்க வரியா? அப்ப பாரு. என்கிட்ட அடி வாங்க வரியா? அப்ப பாரு உன்ன. என்ன அந்த பண்ணு ஒரு வருஷமா காசு தரலாமா உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாம வராதிங்க. ஒழுங்கா ஓடி போயிரு. அந்த பொண்ணு ஒரு வருஷமா காசு தராம சந்தோஷமா வீட்டுல வாழ்ந்துன்னு இருக்கிறான். அவளுக்கு வெக்கமா இருக்கணும் தான் நான் வந்தேனே. ஒழுங்க மரியாதை நீனே போயிரு. இல்லன்னா அப்ப பாரு உங்களை. ஏய் எப்படி உன்னை பறக்க அடிச்சு கீழே போட்டேன் பாட்டியா? இனிமேட்டு பண்ண ஆள்தான். ஏய் சோல்ஜர்ஸ், இவளை வந்து இங்க மேல போய் தூக்கி போடுங்க. வீடு போச்சு, கஷ்டப்பட்டு வாங்கின வீடு கூட போச்சா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அச்சோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இது வர பசங்களை வர டைமே. ஹலோ இங்க என்ன நடக்குது? அந்த பொண்ணு ஏன் போட்டு அப்படி பண்றீங்க? ஹலோ மேடம், அந்த பொண்ணு ஒரு வருஷமா காசு தரல. நீங்க இந்த மாதிரி பேசுற விடுங்க. ஆமா நீங்க என்ன அந்த மாதிரி பேசுறீங்க? பாத்தீங்களா, நானும் உங்களை மாதிரி பேசுனேன். அந்த பொண்ணு ஒரு வருஷமா காசு தரல, வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துன்னு. அதான் பாட கட்டு தரலன்னு அந்த பொண்ணு கட்டு கூடுட்டேன். இல்லன்னா இந்த புதிய பொண்ணு மாதிரி உங்களுக்கும் ஏதாவது பண்ணி விட்டுறேன். போற ஒழுங்கா ஓடி போயிருங்க. ஓகே சார், இங்களை தூக்கி போட்டு பாரு இங்களை போய் நான் அங்க கீழே போட்டுறேன் சார். தேங்க்யூ சார், என் வேலை முடிஞ்சிச்சு, நான் போறேன். என்னம்மா நம்ம வீடு இடிஞ்சுக்காது. அச்சோ எம்மனா ஒரு வருஷமா வாடகை தரலாமா? அதுதாம்மா வீடு ஓனர் பண்ணிட்டாங்க. என்ன யார கொள்ளல? இல்லன்னா உன் பொண்ணா கொள்ளலாமா? வாடகை தரல, உன் பொண்ணுல இருக்கிற கிட்னி எடுத்தா 1 லட்சம் கொடுக்கும், எடுத்துடலாமா? இல்லன்னா உன் கிட்னி எடுத்துடலாமா? யாரும் எடுக்கலாம், ஒழுங்கா சொன்னீரு. இல்லன்னா வாடகை தரல. மாசம் வாடகை 10 லட்சம் சொன்னேன். அந்த 10 லட்சம் கூட அடிக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் தானே அடிக்கல. அசிங்கமான பொண்ணு. அசிங்கமான பொண்ணு, பிச்சைக்காரி பொண்ணு, அசிங்கமான பொண்ணு, பிச்சைக்காரி பொண்ணு. அசிங்கமான பொண்ணு, கசில பொண்ணு, அசிங்கமான பொண்ணு, கசில. உன்கிட்ட கசில. என்கிட்ட கசி இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அசிங்கமான பொண்ணு, அசிங்கமான புள்ள, அசிங்கமான அம்மா. ஏ ஜலி. அசிங்கமான பொண்ணு, என்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குது. அசிங்கமான பொண்ணு, என்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குது. என் பேங்க்ல 100 ரூபாய் இருக்குது. என் பேங்க்ல 1 கோடி இருக்குது. உன் பேங்க்ல 0 இருக்குது. ஜாலி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே எங்களுக்கு ஒரு புது வீடு கிடைக்கும். வாங்கம்மா, அவங்களுக்கு சொல்லலாம் நம்ம கேட்காம நம்ம வேலையை ஃபர்ஸ்ட் நம்ம போய் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு நல்ல கிடைக்கும். ஸோ ஆமாம்மா, இதுதான் கரெக்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அவங்களுக்கு நாங்க வேற வீடியோ எல்லாம்